உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவரன்னவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை எழுத்து காப்பான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றே எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தைரதந்தாந்தரும் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை வேளை தரமிசை செப்பிட குறுகை நாதன் குறைகழல் காப்பதே. வான் நின்று இழிந்து வரம்பு இகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்து முளநண்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து மியோர் எடுக்கந்தீத்த கடல்வேந்தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களிலே தெரிய கண்டான். ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணன ஓம் நம இதி. எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அனுமனுக்கும் ராவணனுக்கும் ஏற்பட்ட உரையாடலை பார்க்க போகிறோம். போன வாரம் சொல்லும்போது சொன்னேன் பிரம்மாஸ்திரம்ங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி சொன்னோம். இந்த அஸ்திரங்கள் பூரா இன்றைக்கும் சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லும்போது ஏவுகணை அது இதுன்னு பேரில் சொல்கிறோம். அந்த அஸ்திரங்களெல்லாம் அந்த காலத்தை இப்போ வெள்ளைக்காரன் பூரா நம்ம ஓலைச்சுவடியை பூரா எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறான்னா அதை வச்சு தான் இப்போ பாம்பெல்லாம் கண்டுபிடிக்கிறான். அந்த காலத்தில் பூமியை பிளக்கக்கூடிய அஸ்திரங்கள்லாம் இருந்திருக்கு. வர்ணாஸ்திரம், வாயு அஸ்திரம், அக்னி அஸ்திரம்னு இப்படி ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு ரெமடியும் சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால தான் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைங்கிறான். அந்த ஏவுகணையை தடுக்கக்கூடிய ஏவுகணை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோங்கிறாங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டால் இது பூராவுமே நம்ம நூல்களில் இருக்குது. நம்முடைய யுத்தங்களில் இதை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த வாரத்துலேருந்து இந்த வாரம் ராமனுடைய இதை முடிஞ்ச உடனே அடுத்த வாரத்துலேருந்து அந்த மாதிரி ஓரிரு வாரங்களில் யுத்த காண்டம் தொடங்கும். யுத்த காண்டம் தொடங்கின உடனே யுத்த காண்டத்தை நம்ம அதிகமாக விளக்கமாக சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் கண்ணால் அது நம்மளாக அந்த மைண்டில் நம்ம ஏற்றிக்கிட்டு அதை பார்த்தா தான் பார்க்க முடியும். யுத்த காண்டத்தை பற்றி நான் 18 நாள் யுத்தத்தை பற்றி மகாபாரதத்தில் பேசினேன். யுத்த காண்டத்தை எப்படின்னு கேட்டால் அது நமக்கு கற்பனையில் போய் என்ன நடந்திருக்கோன்னு பார்க்கணும். இப்போ நான் சொல்கிறத கேட்டாப்புல புரியாது. ஒரு 2 பேரை அடிச்சுக்கிட்டான்னா அது எப்படி நீ 2 பேரை அடிச்சுனா இவன் ஒரு குத்து விட்டான் பல்ட்டி அடித்தான்னா அதில் கேட்குறதுக்கோ இதுக்கோ நமக்கு ரசனை தேனாது. அப்போ அதுக்கு நம்ம மைண்டில் அதை ஏற்றி கற்பனையில் நம்ம அதை கொண்டு போனால் தான் அதனுடைய இதை ரசிக்க முடியும். அதனால் பெரும்பாலான பேச்சாளர்கள் யுத்த காண்டத்தை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. முக்கியமான யுத்தங்கள் 2 பேருக்கு நடந்ததை மாத்திரம் சொல்லிவிட்டு அதில் நடந்த சம்பாஷணைகள் 2 பேருக்குள்ளே என்ன பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் யுத்த காண்டம்ங்கிறது அநேகமாக ஓரிரு மாதங்களில் முடிஞ்சு அநேகமாக முடிஞ்சிடும். அதை தொடர்ந்து வாய்ப்பு இருந்தால் நம்ம குரு பரம்பரை சொல்லலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் பகவானுடைய அருள் எப்படி இருக்குன்னு. இப்போ அனுமன் தானாக கட்டி கொண்டான். ஏற்கனவே சொன்னேன் பிரம்மாஸ்திரம் அனுமன் மேலே ஏவப்பட்டது. பிரம்மாஸ்திரம் ஏவப்பட்ட உடனே பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்படணும்னு சொல்லி ஆஞ்சநேயர் தான் கற்றுள்ளார். இது வால்மீகி ராமாயணத்தில் தான் வருது, கம்பராமாயணத்தில் கிடையாது. வால்மீகி ராமாயணத்தில் ஏன் ஆஞ்சநேயர் எதுக்குமே கட்டுப்படாத ஆஞ்சநேயர் ஏன் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டாருங்கிறத விளக்கமாக வால்மீகி ராமாயணத்தில் வருது. கம்பராமாயணத்தில் ஆஞ்சநேயர் கட்டுப்பட்டார். இந்திரஜித்து பிரம்மாஸ்திரம் விட்டான், பிரம்மாஸ்திரத்துக்கு ஆஞ்சநேயர் கட்டுப்பட்டாருங்கிறதோட முடிச்சிடுறாங்க. இப்போ ஆஞ்சநேயரை கையை கட்டி கயத்தால் கட்டிட்டாங்க இவங்க அரக்கர்கள். அவங்களுக்கு என்ன சந்தேகம்னு கேட்டால்
இந்த குரங்கு ரொம்ப சேட்டை பண்ணிச்சே. நான் ஏற்கனவே சொன்னேன், பிரம்மாஸ்திரம்ங்கிறது மனசுக்குள்ளே கட்டக்கூடிய கட்டு, அது வெளியே தெரியாது. அதனால் இவங்க மேலே ஒரு கயிறை கட்டினாங்க. கட்டின உடனே அந்த பிரம்மாஸ்திரம் விடுபட்டு விட்டது. ஆஞ்சநேயர் அந்த சாதாரண கயிறுக்கு கட்டுப்பட்டது மாதிரி போய் எப்படியும் ராவணனை சந்திக்கணும்னு போய் சந்திக்கிறார். ராவணனை சந்தித்த உடனே ராவணன் முன்னால் போய் நிற்கிறார். இப்போ கம்பராமாயணத்தில் தெளிவாக இல்லை, அதேமாதிரி கைத்தை அவுட்டு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் கேட்குற, பாத்தியா என்ன சேட்டை பண்ண உன்னை கொண்டு என் நாள் நிறுத்திட்டேனே அப்படின்னு ராவணன் ரொம்ப கர்வமாக பேசுகிறான். உடனே ஆஞ்சநேயர் ஜெய் ஸ்ரீராம்னு அதை கட்ட அவுத்துடுறார். அப்படி காட்டுறாங்க. ஆனால் கம்பராமாயணத்தை பொறுத்தவரை அதெல்லாம் இல்லை, சாதாரணமாக நிற்கிறார். இன்னும் உடனே ராவணன் கேட்குறான், யாரையா நீ இங்கு எய்து காரணம்? ஆர் வினை விடுத்தவர் அரிய ஆணையா சோர்விலை சொல்லுதி என்ன சொல்லினான் வேறொடும் அமர்தம் புகழ் விளங்கினான். கேட்குறான், நீ யார்? நீ யாருக்காக வந்த? என்ன காரணத்துக்காக வந்த? இதை சொல்லு அப்படிங்கிறான். அப்போ ஆஞ்சநேயர் ஒரு 4 பாடல்கள், நிறைய பாடல்களுக்கு இருந்தாலும் குறிப்பாக சொல்கிறேன். மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன் கைவில் ஏந்தி தூளமும் திகிரி சங்கும் காகமும் துறந்து தொல்லை ஆழமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான். என்ன சொல்றாருன்னா, மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன். பெருமாளுக்கு விளக்கம் சொல்றார். யாருன்னா, பெருமாளுக்கு மூலம் கிடையாது, நடு கிடையாது, கடைசி கிடையாது. இப்போ நமக்கெல்லாம் உண்டு. மூலம்னா என்னென்னா இப்போ டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்க்கையை நடத்துகிறோம், இறுதி டேட் ஆஃப் டெத்து. இது பெருமாளுக்கு கிடையாது. டேட் ஆஃப் பர்த் மாத்திரம்தான் உண்டு, டேட் ஆஃப் டெத்து தெரியாது. அப்போ அதை சொல்லும்போது சொல்கிறான், அவனுக்குன்னு கால நிர்ணயங்கள்லாம் கடந்தவன் அவன். அதான் மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன். அவனுக்கு காலம் கணக்கெல்லாம் கிடையாது. கைவில் ஏந்தி, அப்படிப்பட்ட பெருமாள் என்ன பண்ணியிருக்கான்னா, கைவில் ஏந்தி வந்திருக்கான். எது வந்தானா, கைவில் ஏந்தி வந்தப்போ என்ன பண்ணிட்டான்னா, தூளமும் திகிரி சங்கம். இவன் இப்போ ராமனுடைய ஆயுதம் என்னென்னா, உண்மையான ஆயுதம் என்னென்னு கேட்டால் 12 ஆயுதங்கள் உண்டு அவருக்கு. அதில் முக்கியமான ஆயுதங்கள் எதுன்னா சங்கு சக்கரம். பெருமாளை பற்றி சொல்லும்போதே சங்கு சக்கரம் தான். சங்கு சக்கர கதாகஸ்தே அப்படிம்பாங்க. சங்கு சக்கரம் உனக்கு அம்சம். அந்த சங்கு சக்கரத்தை இதுக்கு வேலை இல்லை, ராமாவதாரத்தை வில்லு எடுத்துட்டு சங்கு சக்கரத்தை அங்கேயே விட்டுட்டாங்க. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் சங்கு சக்கரத்தோடையே பிறந்தான். அடிக்கடி நிறைய பிரயோகம் பண்ணுவார் அதில். ஆனால் இங்கே சக்கரத்துக்கு உபயோகம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு வந்தான். தூளமும் திகிரி சங்கும் துறந்து இங்கே அதை மாத்திரம் விட்டுட்டு வரலையா. அவனுக்கு இன்னும் என்ன இடம் உண்டுன்னா, தாமரை மலர் மேலே இருக்கிறவன் அவனுக்கு 3 உலகமும் சொந்தம். கைலாயத்திலே அவனுக்கு உரிமை இருக்குது. சத்தியலோகமாகிய பிரம்மலோகத்துக்கும் அவனுக்கு இது உண்டு. இப்போ 3 லோகத்தையும் விட்டுட்டு இந்த சாதாரண பூலோகத்துக்கு வந்தான்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், அறம் தலை நிறுத்தி வேதம் அருள் சுரந்து அறைந்த நீதி திறம் தெரிந்து உலகம் பூண சென்னறி செலுத்தி தீயோர் இறந்து தூரி தக்கோர் இடைத்துடை ஈண்டும் பிறந்தனன் தன் பொற்பாதம் ஏத்துவன் பிறப்பறுப்பான். இந்த ராமனுக்குள்ள சிறப்பு என்னன்னு கேட்டால், அறம் தலையை நிறுத்த வந்தவன், தர்மத்தை காக்க வந்தவன். கிருஷ்ணனும் அதே மாதிரி தான் சொல்கிறான். எதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுஸ்தானம் அதர்மஸ்ய ததாஜானம் சிருஜாயமகம். நான் தர்மம் எப்போது தர்மத்துக்கு சோதனை ஏற்படுகிறதோ அப்பொழுது நான் பிறப்பேன்னு கிருஷ்ணன் பின்னால் சொல்கிறார். ஆனால் ராமன் சொல்லவே இல்லை, செயலில் காட்டினான். ராமன் நான் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக பிறந்தேன்னு சொல்லலை. சாதாரண மனுஷன் மாதிரி பிறந்து தர்மத்தை நிலைநாட்டினான். கிருஷ்ணன் என்ன பண்ணான்னு கேட்டால், கிருஷ்ணனுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், கிருஷ்ணன் தானே எல்லாரையும் வதம் பண்ணல. அர்ஜுனன் மூலமாக, பீமன் மூலமாக, தன்னிடம் சக்தி இருந்தால் கூட தன்னுடைய சக்தியை அனாவசியமாக பிரயோகம் பண்ணல.
முக்கியமான கிருஷ்ணன் நேரடியாக வதம் பண்ணது ஒரே ஒரு ஆளை தான், இவனை தான், சிசுபாலனை தான். மற்றவங்கள பூரா பஞ்சபாண்டவர்களை வச்சே கதையை முடித்தான். ஆனால் ராமன் அப்படி கிடையாது, தானே நேரடியாக போய் ராட்சசர்களை கொண்டான். கிருஷ்ணன் குழந்தையில் கம்சன் ராட்சசர்களை கொண்டான், அது ஒரு கதை. ஆனால் பின்னால் பெரிய பெரிய வரம் பெற்றவர்களெல்லாம் சாதாரண மனுஷனை வச்சே கொண்டான். ஆனால் சொன்னான், தான் அவதாரம்னு காட்டினான் கிருஷ்ணன், ராமன் காட்டவே இல்லை. அதைத்தான் இங்கே அழகாக சொல்கிறார். அறம் தலை நிறுத்தி வேதம் அருள் சுரந்து அரைந்த நீதி திறம் தெரிந்த உலகம் பூண செந்நெறி செலுத்தி தீயோர் இறந்து தூரி தக்கோர் இடைத்துடை வேண்டும் பிறந்தனன் தன் பொற்பாதம். அப்படிப்பட்ட அதுக்காக பிறந்த அந்த ராமனுடைய பொற்பாதத்தை ஏந்துகிறேன். அதுக்கப்புறம் அன்னவருக்கு அடிமை செய்வேன், நாமமும் அன்பன் என்பேன். நன்னுதல் என்னை தேடி நாற்பெரும் திசையும் போந்த மன்னரில் தென்பால் வந்த தானைக்கு மன்னன் வாலி தன் மகன் அவன் தன் தூதன் வந்தனன் தனியன் என்றான். இதில் ஒரு குறிப்பு பார்க்கணும். ஆஞ்சநேயர் ராமனுடைய தூதன் தான், ராமனுக்காகத்தான் வந்திருக்கார். ஆனால் இங்கே ராமனுடைய தூதன்னு சொல்லலை. குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, நான் அங்கதனுடைய தூதன். அங்கதனுடைய தூதன்கிறதுக்கு எப்படி சொல்கிறாருன்னா, அன்னவருக்கு அடிமை செய்வேன், ராமருக்கு நான் அடிமை, நாமமும் அனுமன் என்பேன், என் பேர் அனுமன். நன்னுதல் தன்னை தேடி நாற்பெரும் திசையும் போந்த மன்னரில் தென்பால் வந்த தானைக்கு மன்னன் வாலி. வாலியுடைய சிறப்பை இங்கே சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நன்னுதல் தன்னை தேடி, நல்ல மார்க்கத்தை தேடி சிவபூஜை பண்ணான் வாலி. எல்லா திசைகளையும் போய் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திசைகளில் எல்லா திசைகளையும் சிவபூஜை பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவான். வாலி அவனுடைய வாலில் பலம் இருந்தது, அதனால் அவன் பேர் வாலின்னு பேர். அந்த வாலியினுடைய ஏன்னா வாலி இப்போ இறந்துட்டான். இப்போ வாலிக்கு அடுத்த இளவரசன் யாருன்னா அங்கதன். அங்கதன் வயசு சின்னதாக இருக்கிறதுனால சுக்ரீவன் ராஜ்யத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான், கிஷ்கிந்தைய. அழகாக சொல்கிறான் அனுமன், தானைக்கு மன்னன் வாலி தன் மகன் அவன் தன் தூதன். அதாவது அங்கதனுடைய அரசனுடைய தூதனாக வந்தனன் தனியன் என்றான். நான் தனியாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதை சொன்ன உடனே வாலியுடைய பேரை காட்ட உடனே ராவணனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வாலியும் சிவபக்தன், ராவணனும் சிவபக்தன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு முறை வாலிக்கும் ராவணனுக்கும் சண்டை வந்தது. ராவணனை தன்னுடைய வாலில் கட்டி கொண்டு வந்து அங்கதனுடைய சின்ன குழந்தையாக இருக்கும்போது அங்கதனுடைய தொட்டில் மேலே தலைகீழாக தொங்க விட்டான், கிளுகிள் பொம்மை மாதிரி. ராவணன் தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருக்கான் 10 தலையோட. அங்கதனுக்கு அந்த பாரு 10 தலை பூச்சியை பாருன்னு வேடிக்கை காட்டினான். உடனே ராவணன் கதறி நமசிவாய மந்திரத்தை சொன்னான். உடனே வாலிக்கு இறக்கம் வந்தது. சிவனுடைய மந்திரத்தை சொல்கிறானே அப்படின்ட்டு அவனை அவுத்து விட்டு, நீ யாருன்னு கேட்குறான். நான் ராவணன், சிவபக்தன் அப்படிங்கிறான். நானும் சிவபக்தன். அப்போ 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம். நான் உன் இடத்துக்கு வரமாட்டேன், நீ என் இடத்துக்கு வராது. இப்போ வாலியுடைய இடத்துக்கு இவன் ராவணன் வரமாட்டான், வாலியை நண்பனாக்கிட்டான். இதுவும் ஒரு காரணம் ராமன் வாலி வதத்துக்கு இல்லையா? ஏன்னா வாலியை வதம் செய்யாவிட்டால் ராவணனுக்கு உதவி கேட்டான்னா வாலி செய்வான் நண்பனுங்கிற முறையில். இப்போ மறுபடியும் இன்னொரு எதிரியை தயார் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் அப்புறப்படுத்து வாலிக்கு மோட்சம் கொடுத்தான்னு ஒரு இது உண்டு. இப்போ வாலியை பற்றி சொன்ன உடனே ராவணனுக்கு வாலியுடைய பிள்ளையாகிய அங்கதன் அனுப்பின தூதுன்னு உடனே இவனுக்கு உடனே கேட்டான். என்றாலும் இலங்கை வேந்தன் எயிட்டினும் எழில் ஆண்பன் மின் திரிந்தென்ன நக்கு வாலிசை விடுத்த தூதா வந்திரல் ஆய வாலி வலியன்கொள் அரசின் வாழ்க்கை நின்றுகொள் என்ன கோரும் நாயகன் தூதன் நக்கான். கேட்குறான், ஆகா வாலியுடைய தூதனா நீ,
வாலியுடைய பிள்ளையாகி அங்கதன் அனுப்பியிருக்கானா உன்னை. அப்போ அவ்வளவு பலம் பொருந்திய வாலி நல்லா இருக்கானா, அவனுடைய அரசாட்சியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அரசங்கிற முறையில் விசாரிக்கிறான். உடனே சொல்லலாம், அஞ்சலை அறக்க பார்விட்டு அந்தரம் அமைந்தான் அன்றே வம்சின வாலி மீளான் வாளும் போய் விழுந்தது அன்றே அஞ்சன மேனியாந்தன் அருகனை ஒன்றால் மாழ்கி துஞ்சியன் எங்கள் தேவன் சூரியன் தோன்றல் என்றான். இப்போ அழகாக சொல்கிறான் ஆஞ்சநேயர், அப்பா நீ வாலி பெரிய பலசாலின்னு உன்னை கட்டி வச்சாலும் அந்த வாலியை என்னுடைய ஐயனாகிய ராமபிரான் ஒரே அஸ்திரத்தினால அவனை விண்ணுலகத்துக்கு அனுப்பிட்டான். விண்ணுலகத்தை அனுப்பி இப்போ சூரியனுடைய புத்திரனாகிய சுக்ரீவனுடைய அரசாட்சியின் கீழே இளவரசனாகிய அங்கதனை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கான்னா. இப்போ இதை கேட்ட உடனே ராவணனுக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன்னா வாலி எப்படிப்பட்ட பலசாலி, அவன் முன்னால் எதிர்க்கிறவனுடைய பலத்தில் பாதி வரக்கூடிய வாலி, ராவணனையே வென்ற வாலி தான் தூதர்களுடைய சிறப்பு. இந்த இடத்துல பார்க்கணும், தூதனாக போகிறவன் அமைதியாகவும் பேசணும், தன்னுடைய பலத்தையும் காட்டணும். இந்த தூதன் எப்படி இருக்கானோ அதை வச்சு அந்த நாட்டினுடைய சிறப்பு தெரியும். இப்போ இந்தியாவுடைய சிறப்பு என்ன சிறப்புன்னு கேட்டால், இந்திய தூதர்கள் எல்லாமே சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஒவ்வொரு தூதரும் அங்கே போகும்போது தன்னுடைய உயிரை பணைய வச்சுட்டு தான் அங்கே இருக்காங்க. இப்போ உக்ரைனில் போர் நடக்குதுன்னா அங்கே இருக்கிற தூதர் வந்து வெளியே வந்துட முடியாது, இந்தியா கூப்பிட்டா தான் வரணும். அங்கே என்ன பண்ணுவார்னா, அந்த தூதர் அங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்கள்லாம் பாதுகாப்பாக அனுப்பிட்டு கடைசியாக தான் அந்த தூதர் அந்த நாட்டை விட்டு வெளியே வர முடியும். போர் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சட்டம் என்னன்னு கேட்டால், தூதரகத்தில் கொண்டு போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம். இருந்தாலும் தவறி போய் போட்டால் போனது தான். ஆனால் அந்த தூதருடைய வேலை என்னன்னு கேட்டால் அங்கேயே இருக்கணும். இன்றைக்கி வரைக்கும் உக்ரைனில் இந்திய தூதர் இருக்கார். கடைசி ஒரு இந்தியன் இருந்தால் கூட அவனை காப்பாற்ற வேண்டிய கடமை அந்த தூதரகத்துக்கு உண்டு. இவங்களாம் அரசாங்கமாக பார்த்து நீ வந்துடுன்னு தூதரை கூப்பிட்டா தான் வர முடியுமே தவிர வர முடியாது. இதில் இன்னொரு சிறப்பு இருக்குது. தூதராக இருக்கிறவர் அந்த நாட்டில் உள்ள நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஏதாவது இந்தியாவுக்கு எதிராக நடந்தால் அதை இந்தியாவுக்கு சொல்லணும். அதே நேரத்தில் இந்தியாவினுடைய பெருமையை அங்கே நிலநாட்டணும், எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. அதனால தான் தூதரை தான் கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு மனக்கசப்பு இருந்ததுன்னா, அந்த நாட்டு மேலே பகை இருந்ததுன்னா அந்த தூதரை கூப்பிட்டு உங்கள் நாட்டில் பண்ணுறது சரியில்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. இப்போவும் இருக்குது அந்த நடைமுறை. இப்போ தூதராக வந்த ஆஞ்சநேயர் ராமன் எப்படிப்பட்ட பலசாலின்னு சொல்கிறதுக்காக குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, உன்னை ஜெயிச்ச வாலியையே ஒரே அம்பினால் ராமன் விண்ணுலகுக்கு அனுப்பிட்டார்னார். இது வந்து என்னென்னா பயமுறுத்துறதுக்கு. உடனே ராவணனுக்கு கோபம் வந்தது. அவன் அரக்கனா இல்லையா? உடனே சொன்னான், என்ன மாதிரத்து ஈண்டறி நீண்டு ஏக மல்லும் வாள் எயிற்றினன் சினம் வீங்கினான் கொண்டல்கன் என்றனன் சொல்லில் சேர்தலும் நின்மின் என்றனன் வீடான நீதியான். வாளை எடுத்துட்டு அரியாசனத்தில் கீழே இறங்கி உன்னை வெட்டுறேன் பாரு. என்ன வார்த்தை சொன்ன? வாலிய ஒரு சாதாரண மனுஷன் ஒரே அம்பளை வீழ்த்திட்டான்னு நான் சொல்கிறேன். இப்போவே உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு வாளை உருவி கொண்டு போனான். அப்போ வீடனன் தடுத்தான். ஆண்டு எழுந்து நின்ற அரக்கனை நீண்ட கையன் வணங்கினன். நீதியாய் மூண்ட கோபம் முறையதன்று என வேண்டும் மெய் உரை மைய விளம்பினான். இப்போ விபீஷ்ணன் வந்து எந்திருந்து ஆண்டு எழுந்த அரக்கனை நீண்ட கையன் வணங்கினான். கையை நீட்டி வணங்கினான். அண்ணா, நீதியாய் நீ தர்மத்துக்கு வந்து நீ கட்டுப்பட்டவன். நீ அப்படிப்பட்ட நீ மூண்ட கோபம் முறையதன்று. நீ கோபத்தை யார்கிட்ட காட்டணும்? நீ உனக்கு சமமான ஒரு அரசன்ட்ட காட்டணும். ஒரு சாதாரண குரங்கிட்ட போய் உன்னுடைய வீரத்தை காட்டுறது, அதுவும்
அவன் தூதராக வந்திருக்கக்கூடியவன்கிட்ட தூதரை கொள்ளுதல் முறை இல்லை. நீ வேதமெல்லாம் படித்தவன், அதனால் நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு தடுத்தான். அந்தணன் உலகம் மூன்றும் ஆதியின் அறத்தல் ஆற்றும் தந்தவன் அன்புக்கு என்ற தவநெறி உணர்ந்த தக்கோன் இந்திரன் கர்மம் மற்றும் இறையன் நீ இயம்பு தூது வந்தனன் என்ற பின்பும் கொல்லியோ மறைகள் வல்லோய். வேத சாஸ்திரங்களை படித்தவன் நீ, தேவேந்திரனோட சண்டை போட்டு தேவர்களை எல்லாம் ஜெயித்த நீ, தூதன்னு வந்த ஒரு சாதாரண குரங்க ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு வான்னு சொல்லி கட்டப்பட்டு, ஆனால் கம்பராமாயணத்து பிரகாரம் கட்டுப்பட்டு தான் இருக்கார். கட்டப்பட்டு இருக்கும் ஒரு குரங்க போய் நீ கொல்ல போகிறது முறையா அப்படின்னு கேட்குறான். இப்போ ராவணன் கொஞ்சம் யோசிக்கிறான். நல்லது உரைத்தாய் நம்பி, இவன் நவை செய்தே ஆனாலும் கொல்லல் பழுதே, போய் இடை நீ கூறி கொணர்ந்தது கடிது என்ன, தொல்லை வாளை மூலம் அறச்சுட்டு நகரை சூழ் நோக்கி எல்லை கடக்க விரும்புங்கள் என்றான் என்று நின்றான். இறைந்து எழுந்தார். இப்போ ரொம்ப கோபமாக எழுந்த ராவணன் உட்கார்ந்துட்டான். நல்லது உரைத்தாய் தம்பி, நல்ல வார்த்தை சொன்னேன். என் தகுதிக்கு ஒரு சாதாரண இந்த குரங்கிட்ட போய் என்னுடைய கோபத்தை காட்டுறது தகுதி இல்லை. ஆனால் இந்த குரங்கு பண்ணின சேட்டையானது நம்முடைய வனத்தை எல்லாம் அழித்து இங்கே வந்து என் முன்னால் ரொம்ப தைரியமாக நின்று பேசிகிட்டு இருக்கு. அதனால் இதுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். ஆகவே இது எந்த வாளினால் என்னுடைய குமாரனையும் மற்ற அரக்கர்களையும் அழித்ததோ அந்த வாளுக்கு நெருப்பு வைத்து ஒரு பாடம் கற்பித்து இதை எல்லைக்கு அப்புறம் கொண்டு போய் விட்டுடுங்கன்னார். எல்லைக்கு அப்புறம் கொண்டு போய் வச்சு இது வாளில் தீய வச்சாச்சுன்னா அவனுடைய என்ன வாளில் நெருப்பு வச்சாச்சுன்னா அலறிட்டு ஓடி போயிடும், கடலில் அணைச்சிட்டு வந்த இடத்துக்கு போயிடும் அப்படிங்கிறதுல. வேந்தன் கோயில் வாயில் தோறும் விரைவிற்கடந்து வெள்ளி மையின் போந்து புறம் நின்று குறைக்கதோர் பொறைநீர் மரவற்புடை சுற்ற ஏந்து நெடுவாய் கிழி சுற்றி முற்றும் தோய்த்தான் இருந்ததனால் கடும் தீயின் தீ கொழுந்து பின் ஆர்த்தார் அண்டம் அதிகலங்க. இதில் நிறைய பாடு உள்ளது. எப்படி நெருப்பு வச்சாங்கிறதுக்கு நிறைய கம்பன் சொல்கிறார். அண்டாவா நெய்யை கொண்டு வந்து அதில் பந்தங்கள் ஏற்படுத்தி துணியெல்லாம் நினச்சி வாலில் சுற்றுறாங்க. ஆஞ்சநேயருடைய வால் நீண்டுகிட்டே இருக்குது. நீங்களாம் சுற்றி களைப்படைஞ்சிடுறாங்க. களைப்பு அடைந்த உடனே அப்புறம் விட்டு கொடுக்குறாரு. சரி என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போன்னு கடைசியாக அந்த வாலில் நெருப்பை வச்சிடுறாங்க. இப்போ நெருப்பை வச்ச உடனே தன்னுடைய வால் பூரா எப்படி இருக்குன்னா, வாலில் பூரா துணியினால் நெய்யில் எளிதில் பற்றக்கூடிய எண்ணெய் திரவங்கள்னால முக்கி அதை வாலில் சுற்றிருக்கு. ஆஞ்சநேயர் பெரிய வாலில் அவர் நீட்டை சுற்றிக்கிட்டே இருக்காங்க. சுற்றிட்டு கடைசி வாளுடைய நுனியில் தீயை பற்ற வைக்கிறாங்க. இந்த தீயை பற்ற வச்ச உடனே ஆஞ்சநேயருக்கு குழு குழுன்னு இருக்கான். இவர் யோசிக்கிறார், ஏன் இந்த தீ இதுக்குள்ளே இந்த செய்தி வந்து அசோகவனத்துக்கு போகுது. ராட்சசிகள் சந்தோஷமாக போய் சொல்கிறாங்க சீதைட்ட, ஒரு குரங்கு வந்துச்சுல உன்னை பார்த்துட்டு போனதில்ல, அந்த குரங்கு எங்கள் ராஜாட்டையே ரொம்ப சேட்டை பண்ணுது. எங்கள் ராஜா என்ன பண்ணார் தெரியுமா, அந்த குரங்கு வாலில் பந்தத்தை கட்டி தீயை வைக்க சொல்லிட்டாரு. இந்நேரம் அந்த குரங்கு வழி தாங்காமல் கத்திக்கிட்டு இருக்கும்னார். அப்போ சீதாதேவி வருத்தப்படுறா. ஆத்தார் அண்டத்து அப்புறத்தும் அறிவில் பார்போல் அங்கொடு இங்கு மூர்த்தன மோசம் தெரினான் இழித்தனர் தெளித்தார் தமங்கும் மரத்தார் ஓடி சாணகிக்கும் பகர்ந்தார் அவளும் உயிர் பதைத்தாள் வேர்த்தாள் உலர்ந்தாள் விம்மினாள் விழுந்தாள் அழுதாள் வெந்து உயிர்த்தாள். இப்போ ஐயோ இப்படி நமக்குன்னு நல்ல செய்தி வந்த அந்த ஆஞ்சநேயருக்கு இப்படி ஆயிடுத்தே அப்படின்ட்டு அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, தாயே அணைய கருணையான்
துணையை ஏதும் தகவில்லா நாயே அணைய வல்லரக்கர் நலியைக் கண்டால் நகையாயோ. நீயே உலகுக்கு ஒரு சான்று நிற்கே தெரியும் கற்பதனில் தூயேன் என்னில் தொழுகின்றேன் எரியை அவனை சுடல் என்றாள். நான் பதிவிரதையாக இருந்து கற்புக்கு அணிகலனாக இருப்பது உண்மையானால் அக்னி பகவானே நீ ஆஞ்சநேயரை சுடக்கூடாதுன்னா. இப்போ வெற்பினால் இயன்றதன்ன மேனியை விழுங்கி வெந்தி நிற்பினும் அடாது நின்ற நீர்மையை நினைவின் நோக்கி கற்பினால் அராத சீதை அனுமனும் சனகன் பாவை கற்பினால் இயன்றதன்பான் பெரியதோர் கழிப்பின் ஆனான். இப்போ ஆஞ்சநேயருக்கு நெருப்பு வச்ச உடனே சுடாமல் குழு குழுன்னு இருக்குது. இவர் யோசித்து பார்த்தார், இப்படி சுடணுமே, ஏன் சுடாமல் இருக்குது? அப்போ தான் தெரிஞ்சுட்டானா சீதாதேவி அக்னி பகவான்கிட்ட ஆணையிட்டிருப்பா, அதனால தான் சுடலைன்னு. இப்போ என்னென்னா ஒரு வால் பூரா நெருப்பு குழு குழுன்னு ஐஸ் கட்டி வச்சு கட்டினது மாதிரி இருக்குது. வாழை சொல்லிட்டு கொண்டு இப்போ அவர் யோசிச்சாராம், சரி இப்போ இந்த நெருப்பு அவங்க வச்சதுனால இதில் ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நினச்சி என்ன பண்ணாருன்னா, துன்னவள் புறத்தை மற்றும் சுடுதொழில் தொல்லையேனும் பின்னவன் பொருளும் நாண பாதகை இருந்த பற்ற மன்னனை வாழ்த்திய பின்னை வழங்கவர் பொன்னென்றான் பொன்னகர் மீதே தன் போர் வாளினை போக. இந்த வாழை எந்த இடத்துல நெருப்பு வச்சாங்களோ அந்த இடத்துல இருந்த வாழை ஒவ்வொரு இடத்துக்கும் அனுப்பினான். அந்த இடத்த சுற்றி எல்லா இடத்துலையும் இருந்தார்கள். வெள்ளிலை பொன்னின்னானா விலங்கு பொன் மணியின் விஞ்சை தெல்லிய கடவுள் தச்சன் கை முயன்று அணிதி செய்த தல்லறு மனைகள் தோறும் முறைமுறை தாவிச் சென்றான் ஒளி அறியோடும் குன்றத்து ஊழி உள் உருவமப்பான். இப்போ பெரிய விஸ்வரம் எடுத்துக்கிட்டாரு. எடுத்து ஒவ்வொரு கட்டடங்களாக தாவி போய் எல்லா வீட்லேயும் நெருப்பை வச்சுக்கிட்டார். அந்த நெருப்பை இதை பட்னத்தார் அழகாக சொல்லுவார். பட்னத்தார் தன்னுடைய தாய்க்கு நெருப்பு மூட்டை சொன்னாங்க. நெருப்பு மூட்டை சொல்லும்போது அவர் சன்னியாசி ஆகிட்டார், ஊரை விட்டு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவர் ஊரை விட்டு எல்லை விட்டு போகலாம். தாய் இறந்துட்டால்னோட தாய்க்கு அங்கே சிதையை அடுக்கி வச்சுருக்காங்க மயானத்தில். இவர் போகிறார். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், அது வரைக்கும் சன்னியாசிகள் உறவை விட்டு போயாச்சுன்னா யாருக்குமே அந்த பந்தம் கிடையாது, நெருப்பு வைக்கக்கூடாது, உறவு கிடையாது. ஆதிசங்கரர் பட்னத்தார் 2 பேரும் தான் அந்த மரபை மாற்றினாங்க. என்னவென்றால் சன்னியாசி ஆனாலும் தாயோடு உள்ள உறவு போகக்கூடாது, தாய்க்கு கொல்லி வைக்கிற கடமை உண்டு அப்படின்னு. ஏன்னா இது அது வரைக்கும் கிடையாது. பட்னத்தாரை அவர் சொந்தக்காரங்கள்லாம் விடலை, நெருப்பு வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. நீ கொல்லி வைக்கக்கூடாது, நீ சன்னியாசியாக போயிட்ட, உனக்கு உறவெல்லாம் வேண்டான்னு தானே போனேன், இப்போ என்ன அம்மாவுக்கு கொல்லி வைக்கிறேன்னு நிற்கிறேனார். இவர் போய் அங்கே பார்க்குறார், விறகுல அடுக்கி வச்சு தாயை படுக்க போட்டிருக்காங்க. இவருக்கு கோபமாக வருது. என் தாய் என்னை பெற்றவள், இப்படி விறகுலையா? நீங்கள் பட்டணத்தாருடைய பாடல்களில் படிக்கிறதுலே ரொம்ப உச்சக்கட்டம். அந்த தாய் இறந்தப்போ அவர் 10 பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். தாயை பற்றி, ஒரு குழந்தை எப்படி உருவாகுது, அந்த குழந்தைய எப்படி வளர்க்குறா தாய்ங்கிறத அழகாக சொல்வார். முன்னம் மடி சுமந்து 300 நாள் சுமந்து பிள்ளை என்ற போது பரிந்தெடுத்து அப்படி பெற்றவளை இனிமேல் நான் எப்போ பார்க்க போகிறேன்னு அழுவார். தாயுடைய ஒவ்வொரு இதையும் சொல்லுவார். ஒவ்வொரு இதாக எப்படி எப்படி வளர்த்தா, என்ன நான் என்னென்னலாம் தாய்க்கு தொந்தரவு பண்ணேன் குழந்தையாக இருக்கும்போது, அதை எப்படி சமாளித்தானுங்கிறத சொல்லுவார். சொல்லிவிட்டு அந்த விறகு கட்டையெல்லாம் தூக்கி போடுவார். போட்டுட்டு வாழைத்தண்டை அடுக்கி வைப்பார். என் தாய் விறகு கட்டெல்லாம் அவருடைய உடம்புல குத்துமேன்னு சொல்லி வாழைத்தண்டை அடுக்கி இவர் ஒரு பாட்டு பாடுறார். அங்கே சொல்கிறார், முன்னை இட்ட தீ முப்புறத்திலே பின்னை இட்ட தீ பேரிலங்கையில் அன்னை இட்ட தீ அடுவயிற்றில் யானும் இட்ட தீ மூழ்க மூழ்க வேம்பர். முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, ஒரு காலத்தில் ஒரு தீ வச்சாங்க. சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து நெருப்பை வச்சார், மன்மதனை எரித்தார். பின்னை இட்ட தீ பேரிலங்கையில்,
இலங்கையில் ஆஞ்சநேயர் வந்து போய் ஒரு தீ வச்சார். அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே. இப்போ எங்கள் அம்மா செத்து போயிட்டான உடனே அந்த எண்ணெய் வந்து என் அடி வயிற்ற கலக்குது. அன்னை இட்ட தீ அடி வயிற்றில் யானும் இட்ட தீ மூழ்கவே உடனே அந்த வாழைத்தண்டில் இந்த வாழைத்தண்டெல்லாம் தீப்பற்றி எரியுது. அதில் அவருடைய தாயார் வந்து பஸ்பமாறா. அதை கண்ணால் பார்த்தா அவர் அது நிறைய பாட்டு பாடுவார். என்னுடைய தாய் கை இப்படி போகுதே, கால் இப்படி உருகுதே, எலும்பெல்லாம் இப்படி. அந்த ஒரு இறந்த உடனே அந்த உடல் வந்து என்ன கதி ஆகுங்கிறது பட்டினத்தார் மாதிரி சொன்னவர் கிடையவே கிடையாது. அப்படி சொல்லி அழுது பாடுவார். அந்த எப்படி உடம்பு உருகுதே, எனக்கு பால் ஊட்டின மார்பகம் இப்படி எரியுதே, என்னை ஊட்டி அழைத்த கை இப்படி எரிஞ்சு கருகுதே, என்னை காலில் தூக்கி கொண்டு என்னை இடுப்பு, அப்படியே ஒவ்வொரு அவகமாக சொல்லி ரொம்ப அழகாக அவர் இது பண்ணுவார். அந்த இடத்துல வரும்போது ராமாயண குறிப்பு வருது. எப்படின்னு கேட்டால், ராமாயணத்தை சொல்லாமல் எந்த காவியமும் கிடையாது.